சார் குட் மார்னிங். நீங்கள் கேட்ட மாதிரி அந்த பர்டிகுலர் கம்பெனியோட அந்த சார்ட்டை போட்டிருக்கேன். ஆக்சுவலி ரெகுலேட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த கம்பெனி பேரையும் என்னால் சொல்ல முடியாது, கரண்ட் ப்ரைஸ் லெவல் என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. பட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டெய்லி சார்ட். இந்த டெய்லி சார்ட்டில் இந்த லெஃப்ட்லேருந்து ரைட்டில் ஏறி ஏறி போனது எல்லாமே லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக நடந்தது. இந்த ரைட் எண்டில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபால் தான் இருக்குது. இது டெய்லி கேண்டில் இல்லையா? ஸோ லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக இதில் வந்து ஃபால் தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கம்பெனியில் ஒரு குட் நியூஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து அதை இப்படி ரிசீவ் பண்ணாது. மார்க்கெட்டில் விலை ஏறணும். ஒரு நியூஸ் வந்து குட் நியூஸா பேட் நியூஸா அப்படின்ட்டு நானோ நீங்களோ இல்லைன்னா வேற எந்த அனலிஸ்டும் தனியாக சொல்ல முடியாது. அதை வந்து மார்க்கெட்டும் இந்த மாதிரி அக்னாலேஜ் பண்ணணும். மார்க்கெட்டில் ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகி அக்னாலேஜ் பண்ணணும். ஆனால் இப்போ நம்ம அப்படி பார்த்தா அப்படி தெரியல இல்லையா? இது சாதாரணமாக ஈக்விட்டிலையுமே வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய பர்டிகுலர் கம்பெனியாக இருக்குது இப்போதைக்கு. இது நீங்கள் ஆப்ஷன்ஸில் எடுக்கட்டுமா அப்படின்னு வேற கேட்குறீங்க. நோ 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 நோ, பண்ணவே கூடாது சார்.